வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காத்தால 5 மணிலேருந்தே வேலை தொடங்கியாச்சு. முதல்ல ஒரு குக்கரில் ஒரு சாதம், பருப்பு வச்சுட்டு, அப்புறம் இட்லியும் பச்சரிசி இட்லியும் வேக வச்சு எடுத்துன்ட்டேன். ஒன்றொன்னா ரெடி பண்ணால் தான் நமக்கு இப்போ பூஜைக்கு சௌரியமாக இருக்கும்ன்ட்டு ஒன்றொன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாசிப்பருப்பு பாயாசமும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கொழக்கட்டைக்கு வந்து நான் 1½ டம்ளர் அரிசி போடுறதுனால முதல்ல ஒரு டம்ளர் ஜலத்தை வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லெண்ணெய் விட்டு, அப்புறம் மாவு வந்து இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிண்டு கலரெல்லாம் மாவு வந்து கட்டி தட்டாமல் வரும். அன்றைக்கி வந்து ரெங்கதேவி நான் கொழக்கட்டை பண்ணுறேன்னு உட்காந்து அவள் தான் அழகாக கொழக்கட்டை பண்ணினா சொப்பு நல்லா வந்தது. முதல்ல நெய்வேத்தியத்துக்கு மாத்திரம் ஒரு 11 கொழக்கட்டை பண்ணிட்டோம். அதுக்குள்ளே உப்பு கொழக்கட்டைக்கும் கொஞ்சம் வடைக்கு போட்டிருந்த உளுந்தே அரைச்சி உப்பு காரம் போட்டு அரைச்சி அதையும் வந்து தாளித்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நெய்வேத்தியத்துக்கு மாத்திரம் ஒரு 5 கொழக்கட்டை பண்ணிவிட்டு அப்புறம் வடை தட்ட ஆரம்பிச்சிட்டேன். நாமும் எந்திருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ண வச்சா தான் எங்களுக்கு சௌரியமாக இருக்கும்னு ஒன்றா பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பூவெல்லாம் வந்து ரெங்கதேவி வந்து ஆஞ்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சா, அதாவது 10 to 12 ராகாலத்துக்குள்ளே ஆரம்பிக்கணுங்கிறதுனால 9 மணிக்கு நாங்கள் பூஜைக்கு உள்ள எல்லாமே ரெடி பண்ணி அம்பாளை அழைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம். நம்ம அது கோலால் வந்து அக்காவத்தில் பூஜை பண்ண போனதுனால நீலமணி தான் நம்ம அதில் பூஜை பண்ணி வச்சேன். அம்பாளை வந்து அழைச்சதுக்கப்புறம் பூஜை வந்து கரெக்டாக 9:15 9:30க்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை தான் இந்த வரலட்சுமி நோன்பு வரும். சில பேருக்கு ஆற்றுல வழக்கம் இல்லாட்டா கூட அண்ணா வந்து இந்த பூஜையை எடுத்து வச்சு பண்ணலாம், அப்படி லக்ஷ்மி பூஜை தான் அதனால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாள். லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுனால நமக்கு எல்லா விதமான நலன்களையும் லக்ஷ்மி நமக்கு கொடுப்பா. யதாசக்தி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எவ்வளோ முடியுறதோ அது அந்த நைவேத்தியங்களை மாத்திரம் கூட பண்ணிவிட்டு நம்ம இந்த லக்ஷ்மி பூஜையை பண்ணலாம். அம்பாள் வந்து இதுதான் வேணும்னு சொல்ல மாட்டாள். ரெங்கதேவி அழகாக ஒரு பாட்டு பாடினா எங்களுக்கு அண்ணா ஞாபகம் தான் வந்தது. அண்ணா அழகாக வரலட்சுமி அன்னைக்கு எல்லோரும் கயிறு கட்டி விடுவாள். அந்த ஞாபகம் அன்றைக்கி எல்லாருக்குமே வந்தது. அப்புறம் நைவேத்தியத்துக்கு இட்லி, பாயசம், அன்னம், அப்புறம் வடை, உப்பு கொழக்கட்டை, திதிப்பு கொழக்கட்டை. இன்றைக்கி கீரை நறுக்கினது இருந்ததுனால அந்த கீரையை அம்பாளுக்கு பண்ணினேன். நம்ம அதில் நல்ல விதமாக அந்த வரலட்சுமி நோன்பு அம்பாளோட அருளால் நல்லபடியாக நடந்தது. பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்.